அந்த தீர்த்த கரையிலே தீர்த்தமாடுகின்றார். தலை தாழுகின்ற பொழுது இந்த பிள்ளை பார்க்கிறது. தலை வெளியே வந்திருக்கீங்களா போய் பெறப்பட்டது. எங்களுடைய இல்லை, போய் தவம் செய்தார்கள். திருமுறை 7 படிக்க வேண்டும் சொன்னார். ஒதிகமலைக்கு போங்கள், குருமணி தருவார். அதை சாமியறையிலே பெற்று நாங்கள் ஒவ்வொரு நாளும் பூ வைத்துக் கொண்டு வந்தாலே அது கோடிலிங்க பிரதிஷ்டைக்கு சமம் என்று. நல்லூர் தேரடி சித்தர் செல்லப்பா சுவாமிகளின் மாதாந்த குருபூசை கடந்த 24/5/2025 அன்று சிறப்பாக இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் சைவப்பிரகாச பேரவையின் ஏற்பாட்டில் நல்லூரில் உள்ள சுவாமிகளின் நினைவாலயத்தில் காலை அபிஷேகம் அலங்காரம் என்பன இடம்பெற்று அதைத் தொடர்ந்து திருமுறை நச்சந்தனை பாடல்கள் ஓதப்பட்டு திருமுறைகளின் பெருமை பற்றி கலைமாமணி கலாபூஷணம் சிவஸ்ரீ கதிர்குமார் சுவாமி சுமுகலிங்கம் குருக்கள் அவர்கள் உரையாற்றினார். இந்த காட்சி பதிவுகளை இந்த காணொளி கொண்டு வருகிறது. ஒன்றாய் உழைத்த உங்கள் தலைவனை ஊழி முதல்வனை சொம்பொன் அம்பலத்தாடிய செல்வன் துணை இதுவே ஓதுகாது நாம் சத்தோ குணத்தை மேற்கொண்டு செத்தவர் போன திரிவோம் நாமே ஓதுகாது நாம் சத்தோ மூளாய் உணர்வாய் குயிராய் நானாய் நீயாய் நன்மை தீமையாய் வானாய் மதியாய் வாயுவை தாராய் நின்றான் சச்சியானந்தனே ஒளி காலத்து முழுவா முழுவனி வாணி வாணியந்தே வணங்கி ஆளி சூழுலகாசை எல்லாம் போய் காலினும் சரண சாருதும் சேனத்தை தரும் திறமென கொண்டு ஓமத்தை ஆட்டி ஒரு வழிபடாதில்லை சிவனா தந்தையால் என்ன தகுமென வினையிலே பிறப்பிலையே ஓதுகிறது நாம் அகற்றும் மாதவன் ஞானிகற்கு வீட்டை தருவம் ஞானையின் நல்லூரில் கண்டேனே வல்லவன் செல்லப்பன் தந்த மறந்து வாட்டுங்கவனுக்கு வப்பா என்னை பிரியாதிருக்கும் பிரணவும் காப்பா மாணி வணியன் காப்பா என கருணை அளிக்கும் குருவரன் காப்பா மத்து வீர பொருள் காப்பா அந்த புலங்களும் காப்பா என்னை பரவுமணியவர் அன்றினம் காப்பா குஞ்சர மூத்தவன் காப்பா நல்ல குழந்தை வழி வேலன் என்றும் காப்பா மத்து வீர பொருள் காப்பா. கந்த பெருமானல் பாதார பின்னங்களை வணங்கிக் கொண்டு இங்கு அருள் சொரிந்து கொண்டிருக்கின்ற செல்லப்பா சுவாமிகளிருந்து பாதார பந்தங்களை வணங்கிக் கொண்டு இன்று நடைபெறுகின்ற மாதாந்த குருபூசை நேர்வெளி இங்கே அடியார்கள் மத்தியிலே பேச வந்திருப்பவர் சைவப்புலவர் குமாரசாமி சுமலிங்கம் ஐயா அவர்கள் இங்கே இன்றைய நிகழ்வில் திருமுறை பெருமை பற்றி பேச வந்துள்ளார். அவரை அன்புடன் வரவேற்று இந்த சுவாமியினுடைய குருபூசை ஒவ்வொரு மாதமும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது அவருடைய திருவருள் என்றே நாம் கருத வேண்டும். செல்லப்பா சுவாமிகள் வாழ்ந்த காலத்திலே
திருமுறை 12 திருமுறைகளிலே மூவர் தேவாரம், அதாவது அடங்கன்முறை என்று ஒரு புத்தகம் இருந்தது. அந்த அடங்கன்முறையை செல்லப்பா சுவாமிகள் படித்து வந்தார் என்று சொல்லப்படுகின்றது. அத்துடன் வராகி மாலை ரெண்டும் பாராயணம் பண்ணி வந்ததாக சொல்லப்படுகின்றது. இதனால் அவர் ஒரு வராகி பாலாயக்காரன் என்றும் சொல்லப்படுகின்றது. இந்த அடங்கன் முறையை செல்லப்பா சுவாமிகள் பாவித்து வந்த புத்தகம்தான் இந்த பெரிய குருபூசையிலே, அதாவது பங்குனி மாதத்திலே நடைபெறுகின்ற அச்சிவு நட்சத்திர குருபூசையிலே அந்த அடங்கன் முறையை வைத்துத்தான் பூஜை செய்து வந்தார்கள் என்று சொல்லப்படுகின்றது. இவ்வாறாக அந்த புத்தகம் அடங்கன் முறை 95 இடம்பெயருடன் அது தொலைந்து விட்டது என்பதை இங்கே கனர்டம் ஐயா அவர்கள் அடியேனிடம் சொல்லியிருந்தார். எப்பொழுது 2000 ஆண்டிலே இந்த நேர்வை பற்றி அடியனுடன் சொல்லியிருந்தார். அந்த அடங்கன் முறை என்ற மூவர் தேவாரம் இப்ப எல்லா இடங்களும் எடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே போல் 12 ரோமனையும் எல்லா இடங்களும் எடுக்கக்கூடியதாக இருந்தது. அந்த காலத்திலே 2000 ஆண்டிலே எல்லாம் மயில் போயிருந்தது. காரணம் இடம்பெயர்வு, நூல் நிலையங்கள் தவறி போனது, அருமையாக தேடியும் கிடைக்கவில்லை என்ற கருத்தை மிகுந்த மனவருத்தத்துடன் சொன்னார். இந்த புத்தகத்தினுடைய துணைவை பற்றியும் அவர் பெற்ற வேதனையை பற்றியும் காரணர் தத்துவகலாநிதி வைத்தீஸ்வர குருக்களையாவுடன் ஒரு நாள் கதைக்கும் பொழுது சொன்னேன். அவர் சொன்னார், தன்னிடம் அந்த புத்தகம் இருக்கின்றது, நான் யாருக்கு கொடுக்கிறேன் இருந்தனால் அந்த புத்தகத்தை இன்றே கொண்டு போய் அவருடைய கையிலே ஒப்படைக்கும்படி சொல்லி இந்த புத்தகம் இருக்க வேண்டிய இடம் அந்த இடம்தான் என்றும் சொல்லி இருந்தார். நான் அவரிடம் அந்த கருத்தை சொல்லி அந்த புத்தகத்தை அவரிடம் கொடுத்தேன். அந்த புத்தகத்தினுடைய பதிப்பு 1857 ஆண்டு என்று குறிக்கப்பட்டிருந்தது. அந்த புத்தகத்தை பார்க்கும் பொழுதே பழைய புத்தகம் என்பதை காட்டி நின்றது. ஏன், அதனுடைய தோற்றமும் அந்த ஒற்றையினுடைய வடிவமைப்புகளும் அந்த பொலிவை காட்டின. அந்த புத்தகம் இங்கே கொண்டு வந்து கொடுக்கப்பட்டு இவ்வாலயத்தில் இருக்கின்றது. அப்படியான இந்த சித்தர்களுடைய இதுகளை சொல்ல போனால் ஒவ்வொன்றாக சொல்லலாம். நாங்கள் நினைக்கிறது கிடைக்கும், தேடுறது கிடைக்கும். இது எல்லாம் சித்தருடைய பெரிய அற்புதம். அதை விளங்கினவர்களுக்குத்தான் விளங்கும். உப்பு சமைந்தால் தெரியும் உப்புனுடைய அருமை, அப்பன் சமைந்தால் தெரியும் அப்பனுடைய அருமை என்று சொல்லுவார்கள். அதேபோல் ஒரு வாழும் பொழுது அவருடைய பெருமைகள் பற்றி நாங்கள் யோசிப்பதில்லை. அவர்கள் இல்லா காலத்தில்தான் அவருடைய பெருமை பற்றி நாங்கள் நினைப்போது இயற்கை. அந்த அடங்கன் முறையினுடைய மகிமையும் அதனுடைய சிறப்பையும் நாங்கள் பார்க்கும் பொழுது எவ்வளவு அருமையாக இருக்கிறது. அந்த புத்தகம் முழுவதையும் செல்லப்பா சுவாமிகள் இளம் பராயத்திலே படித்திருப்பார் என்பதை இதன் மூலம் நாங்கள் அறியலாம். இங்கு வந்திருக்கின்ற குமாரசாமி ஐயா, சுகுமலிங்க ஐயா அவர்கள் அருமையாக இந்த 12 திருமணவனுடைய பெருமையை சிறப்பாக உங்களுக்கு எல்லாம் பேசுவார் என்பதை தெரிவித்து ஐயா அவர்களை இந்த குருவச தினத்திலே பேசுமாறு அழைத்துள்ளோம். வணக்கம். இன்றைய நாள் மங்களகரமான ஈழத்து சித்தர்கள், ஞானியர்கள் என்றெல்லாம் போற்றப்படுகின்ற வரிசையிலே முதலிலே கடையை சுவாமியை நாங்கள் பார்ப்பதாக வரலாறு கூறுகின்றது. அடுத்ததாக செல்லப்பா சுவாமிகள், தேரடி சித்தர் என்றெல்லாம்
போற்றி எல்லோராலும் துதிக்கப் பெற்றவர். அவ்வாறானவருடைய குரு என்பவர் குற்றம் களைபவர். குற்றம் என்றால் எத்தனையோ வகையான உலகத்திலே குற்றம் தான் எல்லாரும் பிடிப்பார்கள். நல்லது செய்தாலும் ஒரு சின்ன குற்றம் வந்தால் அதைத்தான் தூக்கி பிடிவார்கள். அதை களைகின்ற பாக்கியம் யாரிடம் இருக்கும் என்றால் குருவிடம் தான் இருக்கு. அவ்வாறான குரு பரம்பரையிலே செல்லப்பா சுவாமிகளின் வழிவந்த யோகர் சுவாமிகளினுடைய செயற்பாடுகளை எல்லாம் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார் சார் லோகேஸ்வரன் அவர்கள். அண்மையிலேயே நாங்கள் மல்லாவியிலே சென்ற 4ஆம் மாதத்திலே ஒரு பாத யாத்திரையை நல்லையம்பதியிலிருந்து யோகர் சுவாமியின் குரு பூசைக்கு ஆயத்தப்படுத்திய பொழுது சேருடைய பங்களிப்பு எங்களுக்கு காத்திரமாக இருந்தது. அன்புக்கும் வணக்கத்துக்கும் உரிய வேதநாதன் சார் இந்திராமையத்துறை தலைவராக இருந்தவர் சைவ சித்தாந்தம் என்கின்ற பீடத்தை நிறுவியவர் வந்து அதை ஆரம்பித்து வைத்தார். அதே போன்று நாங்கள் அவருடைய அந்த வழிகாட்டலை நடைப்படுத்தி 3000க்கு மேற்பட்ட மாணவர்கள் அதிலே கலந்து கொண்டிருந்தார்கள் 6ஆம் தேதி குரு பூசையில். அவ்வாறெல்லாம் அவர்கள் இறைவன் நினைத்தால் நடத்துவார்கள். சித்தண்டால் அறிவு. அந்த வகையிலே சோருநாதன் ஐயா அவர்கள் பல முறை இந்த செல்லப்பாசுரம் குரு பூஜையிலே கலந்து கொண்டு அழைத்திருந்தாலும் ஏதோ ஒரு தொடர்பாடல் வேறத்திலே ஏற்பட்டுள்ளது. 2 நாள் 3 நாள் கொண்டும் அதை மறக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. இந்த வாரம் இவ்வாறோ அது அமைந்திருக்கின்றது. அந்த வகையிலே தரப்பட்டது திருமுறைகள். திருமுறைகளிலே ஐயா சொன்னார் அகத்தியர் திருமுறை திரட்டு. சிவயோக சுவாமிகள் முனிவர் சிவயோக முனிவர்கள் எல்லாம் சேர்ந்து சிவபெருமானிடம் விண்ணப்பம் செய்கிறார்கள். பலகாலம் தவம் செய்து இந்த திருமுறைகள் 7 அடங்கன் திருமுறைகளை நாங்கள் ஒவ்வொரு நாளும் படிக்க வேண்டும். அவ்வாறு பலகாலம் தவம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த சிவ முனிவர்களை கூட்டத்துக்கெல்லாம் சிவபெருமான் தோன்றி சொன்னாராம், புதிய மலையிலே குருமுனி இருக்கிறான், அவனை நாடுங்கள், அவன் அதற்குரிய விடை பகர்வான். அங்கே சென்ற பொழுதுதான் அகத்தியர் அந்த திருமுறைகளை எல்லாம் தொகுத்து கொடுக்கப்பட்டது. அதற்கு அகத்தியர் திருமுறை திரட்டு என்று சொல்லி பேரும் வைக்கப்பட்டிருக்கு. அந்த அகத்தியர் திருமுறை திரட்டு என்னுடைய விட்டங்குளத்திலே 5 வருடங்களுக்கு உட்பட்டதாக ஆரம்பித்த ஆலயத்திலே ஒவ்வொரு திங்களும் அந்த அகத்தியர் திருமுறை திரட்டை படித்து அங்கே மகேஸ்வர பூஜை இடம்பெற்று வருகின்றது. இவையெல்லாம் ஒரு முற்பிறப்பு தொடர்பு. அந்த அகத்தியர் திருமுறை திரட்டை யார் நாளாந்தம் ஓதுகிறார்களோ எண்ணிய காரியம் ஈடேறும் என்று சொல்லி அகத்தியர் அங்கே கூறியிருக்கிறார். இங்கே திருமுறைகள் பற்றி நாங்கள் பார்க்கின்ற பொழுது திரு என்பது ஞானம் அறிவு என்கின்ற பொருள் முறை ஒழுங்குபடுத்தப்பட்டது. அங்கே இந்த திருமுறைகளை ஒழுங்குபடுத்துகின்ற பொழுது நம்பியாண்டார் நம்பி முதல் 3 திருமுறைகளையும் சம்பந்தருக்கு கொடுத்து அடுத்த 3ஐயும் நாவுக்கரசருக்கு கொடுத்து 7ஆம் திருமுறையை சுந்தரருக்கு கொடுத்தார். 8 மாணிக்கவாதக சுவாமிகளுக்கு கொடுத்தார். 9லே திருப்பெல்லாண்டு திருவிசைப்பாவை 9ஆம் திருமுறையில் உள்ளடக்கி 10ஆம் திருமுறையிலே திருமந்திரத்தை திருமூலருடைய திருமந்திரத்தை அடக்கி 11ஆம் திருமுறையிலே 40 பிரபந்தங்களை அடக்கி 12ஆம் திருமுறையிலே பெரிய புராணத்தை உள்ளடக்கி விட்டார். இந்த 12 திருமுறைகளையும் பார்க்கின்ற பொழுது அந்த திருமுறைகளுக்கு அப்பால் ஒரு முறை இருக்கின்றது. அதாவது ஒழுங்குபடுத்தல் எல்லா நிகழ்வுகளுக்கும் உண்டு. இன்று காலையில கூட இந்த நிகழ்வை ஒரு சீர்கொழுங்குபடுத்தி விடிய பூச நற்சிந்தனை சொற்பொழிவு தீவாராதனை இப்படி ஒழுங்கு இருக்கு. அதே போன்று சம்பந்த குழந்தையினுடைய திருமுறை வரிசையை நாங்கள் பார்த்தால் அங்கே அவருக்கு ஞானம் கிடைத்திருக்கின்றது. எவ்வாறு 3 வயதிலே தன்னுடைய தந்தையார் செல்லுகின்ற பாதையிலே தானும் செல்ல முனைகின்றார். அந்த குளக்கட்டிலே இழுத்திவிட்டு அவர் அந்த தீர்த்த கரையிலே தீர்த்தமாடுகின்றார். தலை தாழுகின்ற பொழுது இந்த பிள்ளை பார்க்கிறது. தலை வெளியே வந்திருக்கைகளை பார்த்திருந்தா அழுது இருக்காது. ஞானம் கிடைத்திருக்குமா? அழுத பிள்ளைதான் பால் குடிக்கும் என்று எங்களுடைய மொழி வழக்கிலே இருக்கின்றது. அந்த தலை தாழுகின்ற பொழுது பார்த்ததனாலேதான் அந்த குழந்தை அழுதது. அழுதனாலேதான் ஞானப்பால் உண்டது. அங்க முதலிலே ஓங்காரத்திலே தொடங்கு இத்தக ஓ என்கின்ற வினையடியில் இருந்து அந்த சொல்லு உருவாகிறது. தோளுடைய செவியன் என்று வாய் திருவாய் மலர்ந்து அருளியவைதான் ஞான சம்பந்தருடைய தேவாரங்களாக பார்க்கணும். இப்பொழுதெல்லாம் பச்சை பிள்ளையாக எழுதுகிறார்கள். பாடியது யார்? பாடியது நாங்கள் தான் படிக்கும் பாடுறது. அவர்கள் அருளியது ஞானத்தாலே அருளப்பட்டது.
அந்த கேள்வி முறைகள் எல்லாமே பாடப்பரப்பிலே பிழையாக்கி விட்டார்கள். நான் நேரில் சொல்றேன், உழைக்கிறேன். அந்த வகையில திருமுறைகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது முதல் வாயால் வருவது அருளல். அவன் ஞானப்பால் உண்டதனால் கிடைத்த அருள். அந்த ஞானத்தினால் வெளிவந்ததுதான் அந்த பாடலின் முதலடி. அவ்வாறு 3 திருமுறைகளை தருகின்ற பொழுது ஒரு முறையோடு தந்தையார் கேட்கிறார், இவ்வளவு பாடலை நான் ஒவ்வொரு நாளும் படிக்க வேண்டும் என்று. அதிலேயும் அந்த அவர் பாடிய அவர் அருளிய அந்த திருமுறைகளை குறிக்கப்பட்ட ஒரு ஆயிரம் ஆறாங்காரத்து என்று சொல்லி 102, 103 வசனத்திலே அவ்வளவத்தை நீங்கள் படித்தால் அவருடைய தோத்திரங்கள் முழுக்க அருளியதற்கு, அவர் அருளியதை நீங்கள் படித்ததற்கு ஒப்பதாக அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. அதெல்லாம் புத்தகங்கள இருக்கு, தோத்திர திரட்டிலே இருக்கு, முன்னுக்கு அடித்திருக்கிறார்கள். அந்த வகையிலே முதல் 3 திருமுறைகளிலேயும் திரு என்பது ஒழுங்குபடுத்தப்பட்ட முறையிலே அதை வகுத்து தந்ததுதான் திருமுறை. அவருடைய ஒரு பாடலை நாங்கள் நோக்கினால், மந்திரம் ஆவது நேரு. மந்திரம் என்றால் என்ன? இணைப்பவனை காப்பது திருநீரு. நீர் என்றால் என்ன? என்று ஒரு நாள் இறுதி இலக்கு வேறு, நாங்கள் பார்க்கிற பொருள் வேறு. நீரு நிரந்தரமானது. எது? இது நீராகும். இது வெளியே போக இது நீராகும். எது வெளியே போகும்? உயிர் வெளியே போக உடம்பு நீராகும். இது நிரந்தரம். அறவாசி அல்ல, குறவாசி அல்ல, வேற மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. மந்திரம் ஆவது நீரு, நினைப்பவனை காப்பது நீரு. நாங்கள் நினைக்கின்ற நினைப்பு எவ்வாறு அமைகின்றதோ அதே போன்று நீராகிய உடம்பின் வினையும் அமையும். தத்துவார்த்தமாக பொருள் பார்க்கிறதா இருந்தால் மந்திரமாவது நினைப்பவனை காப்பது திரு என்று சொல்லிவிட்டு போய்விடலாம். இந்த உடம்பு ஒரு நாள் நீராக போகிறது. வானவர் மேலது நேரு. இந்த தேவர்கள் ஒளியுள்ளவர்கள், அவர்களிடம் மேனியிலே கூட நீர் என்று சொல்லுகிறார். சுந்தரம் அழகை கொடுப்பது நேரு. துதிக்கப்படுவது இங்கே வைத்திருக்கிறார்கள். நாங்கள் இவ்வளவு தோத்திரங்கள் பாடுகிறோம், தொட்டு கும்பிடுகிறோம், அணிகின்றோம். ஆகவே துதிக்கப்படுவது நேரு. தந்திரம், மந்திரம், சந்திரம், தந்திரம் இலகுவாக ஒருவரை வசியப்படுத்துகின்ற தன்மை உள்ளது. தந்திரமாவது நேரு. சமயத்தில் உள்ளது, சமயங்களுள் உயர்ந்தது, நிலைபெறானது சைவம் ஒன்றே. சைவம் ஒன்றே. இடையிலே கொடுக்கப்பட்ட பெயர்களுக்கெல்லாம் அங்கே சொல்லிக் கொள்கிறார்கள் சைவம் இல்லை என்று. அழுத்தம் திருத்தமாக சித்தியாரிலே அருணந்தி சிவாச்சாரியார் கூறி வைத்திருக்கின்றார். நீங்கள் எத்தனை பிரிவை பிரிக்கலாம், எத்தனை பெயர் வைக்கலாம், அவை என்றோ ஒரு நாள் ஒடுங்கும். இது அப்படி அல்ல, துலங்கு ஒளிரும். அவ்வாறான திருமுறையை செல்லப்பா சுவாமிகள் அகத்தியர் திருமுறை திரட்டை வைத்து அதை நாள்தோறும் பாராயணம் பண்ணி இருக்கிறார் என்றால், நம்முடைய வடிவேல் சுவாமியின் வழியிலே வந்தார் கணேசானந்த மகாதேவ சுவாமிகள். கிளிநொச்சியிலே கணேசானந்தா மகாதேவ ஆசிரமத்தை நடத்தியவர். வடிவேல் சுவாமிகளால் ஆரம்பிக்கப்பட்டது. அவர் பாராயணம் பண்ணுங்கோன்னு சொல்லுவார் அடிக்கடி. அவ்வாறு அந்த பாராயணம் பண்ணுகின்ற பக்குவம், திருமுறைகளுடைய தனித்துவம் வேறு. அங்கே சொல்லுகிறார், மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். எல்லாரும் பேசுறது இந்த பிறப்பும் பண்ணி எல்லாம் எத்தனை கூட சொல்லியிருப்பீங்க, நாங்களே சொல்லியிருப்போம். இந்த பிறப்பு ஏனப்பா, அப்பா அம்மாவை கேட்டு ஏனப்பா வைத்தாய், ஏன் வளர்த்தாய்? இந்த கேள்வியெல்லாம் ஏன் வருது? துன்பங்கள் ஏற்படுகின்ற பொழுது நான் தவறாக பேசுகிறது என்று சொல்றார். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். மண் புனிதமாக வாழக்கூடிய மண். வைகளும் எண்ணின்னல் அகதிக்கு யாரும் ஒரு குறைவில்லை. இந்த குறைவில்லாமல் வாழலாம். கண்ணின்னல் அவுதரும் கடுமல வளநகர் பெண்ணினல் ஆளுடன் திருக்கணமலம் என்று சொல்லப்படுகின்ற அந்த தலத்திலே இருக்கின்ற இறைவன் இறைவியை நீங்கள் தொழுதால் இந்த மண்ணிலே சிறப்புற்று வாழலாம் என்று 3 வயது சம்பந்த குழந்தை அருளியதை நாங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். மெய்கண்டார் 2 வயதிலே ஞானம் பெற்றார். சம்பந்தர் 3 வயதிலே பெற்றார். நந்தியம் பெருமான் 7 வயதிலே பெற்றார். ஒவ்வொரு வயதையும்
எங்கள் சமய வாழ்வில் ஒப்பிட்டு பாருங்கள், கல்வி உலகில் ஒப்பிட்டு பாருங்கள். 2-3 வயதில் என்ன செய்கிறீர்கள்? பிள்ளைகளை முன்பள்ளி காலத்தில் செல்லுகிறீர்கள். இங்கே ஞானம் கொடுக்கப்பட்ட வயது 7 வயது. சிந்தித்து பாருங்கள், ஒவ்வொரு வயதுக்கும் எங்கள் கல்வி உலகிற்கும் தொடர்பு இருக்கின்றதா இல்லையா? எங்க இருந்து வந்தது முன்பள்ளி? இந்த ஞானத்தை பெற்ற சம்பந்த பெருமானுடைய வயது எங்களுக்கு எடுத்து வைக்கிறது. அந்த வகையிலே திருமுறைகளை அடுத்து நாங்கள் அப்பர் பெருமானுடைய திருமுறையை சிந்தித்தால் அங்கே அவர் பிறக்கின்ற பொழுது என்ன பெயர் வைத்தார்? மருள் நீக்கியான். மருள் நீக்கியான். தாய் தந்தையருக்கு தெரிகிறது இவனுக்கு மருள் உண்டு, அதை யார் நீக்க போகிறார்கள் என்ற கேள்வி இதுதான். மாதா பிதா குரு தெய்வம், மாதா பிதா செய்வது மக்களுக்கு என்று சொல்லுவார்கள். அவருடைய சிந்தனை சரியாக இருக்கின்ற பொழுது பேர் சரியாக வைத்தார்கள். இங்கே யோகர் சுவாமிக்கு சதாசிவம் என்று இயற்பெயர் வைத்தார்கள். கலை சுவாமிக்கு வைரமுத்து என்று இயற்பெயர் இருக்கிறது. வைரமாகியது முத்து மந்துமா, மந்துமா, ஒளி வீசிக்கொண்டே இருக்கக்கூடியது. இந்த பெயர் வாழ வைக்கும். இந்த மருளை நீக்குவது யார்? சமயத்திலே இருந்தார், சைவத்தில் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஓடினார் சமணத்திற்கு, அங்கேயும் கிடைக்கவில்லை. நமக்கு யாருடைய வேண்டுதல்? இவரை திரும்பவும் சைவத்துக்கு அழைத்து வா. இங்கே வந்தார், என்ன நோயுடன் வந்தார், அங்கெல்லாம் செய்து பார்த்தார், நோய் மாறவில்லை. இங்கே வந்துதான் என்ன செய்கிறார்? கூற்றாயினவார் உயிர கைலீர். கூற்று கூற்றுவன் யமன், யமன் போன்று வருத்துகிறது. யமன் படுத்துகின்ற பாடு போன்று இருக்கு. கூற்றாயினவாறு உயிலக்கை கொடுமை பல செய்தன நான் அறியேன். அவருக்கு அப்பொழுது நான் என்ன கொடுமை செய்தேன் எனக்கு தெரியவில்லை. ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும், உன்னை இரவும் பகலும் நேரம் காலம் இல்லாது ஒற்றாதன் வயிற்றின் அகம்படியே நான் அவ்வாறு தொலை உடலோடு தொடக்கி முடக்கியிட ஆற்றேன் அடியேன் அதிக கடில வீரட்டானா துறையம்மானே. நான் இந்த துன்பப்படுகிறேன். நீ உண்மையாக இருந்தால் கூற்றுவன் போன்று யமன் போன்று வருத்துகின்ற நீ நோயை திருமூலட்டான திவீரட்டானத்திலே இருக்கின்ற சிவனே நீக்கிவாயா. அடிக்கேள் இரவும் பகலும் தெரியாது வணங்குவன் எப்பொழுதும் ஒற்றாதன் வயிற்றின் அகம் படியே உடலோடு தொடக்கி முடக்கியிட ஆற்றேன் அடியேன் அதிக கெடில வீரட்டானா துறையம்மானே. நீங்க உறைந்த என்ன பயன்? இவ்வாறு அந்த திருமுறை, அந்த தேவாரம் அவர் அருளியதும் அங்கே அவருக்கு என்ன நாமம் கொடுக்கப்பட்டது? நாவுக்கு அரசன். பேர் மாறுகின்றது. மரண் நீங்கிவிட்டது. இதனால் நோயை கொடுத்தார், ஆட்கொண்டார், நோய் நீங்கியது. அருளை ஞானத்தை கொடுத்தார், வாயிலிருந்து உதிர்ந்து கொண்டு பரம்புகின்றது. அதைத்தான் தேவாரம் என்று நாங்கள் வைத்திருக்கிறோம். 3, 4, 4, 5, 6 அவருடைய திருமுறைகள் 4, 5, 6 திருமுறைகளாக வளர்த்திருக்கின்றோம். ஒரு சந்தர்ப்பத்திலே 2 பேரும் சந்திக்கிறார்கள். 6 அப்பரும் சம்பந்தரும். சம்பந்த பெருமான் மேலே, அப்பர் கீழே. இவர் கேட்கிறார், அப்பர் இங்கே இருக்கிறேன், அவரை சுமந்து செல்கின்ற ஒரு காட்சி ஒரு இடத்தில். அடுத்து 2 பேரும் இருக்கின்ற வேளையிலே வேதங்களால் வேதாரண்யத்திலே கதவு பூட்டப்பட்டிருக்கின்றது. பூட்டப்பட்ட கதவு முன்வாசல். எல்லோரும் தெற்கு வாசலான வழிபாடு செய்கிறார்கள். அங்கே 2 பேரும் இருக்கிறார்கள். வேண்டுகிறார்கள் அடியார்கள். கதவு திறப்பதற்குத்தான் பண்ணின் நேர்மொழி யாழுமை பங்கரோ மண்ணினால் வரம் செய்மறை காடரோ கண்ணினாலுமை காண கதவினை திண்ணமாக திறந்தருள் செய்வினே. இவ்வாறு 10 பாடலை அருளிக்கொண்டே போறார். ஆறு நாவுக்கரசர். சம்பந்த பெருமான் 10 பாடலை மரல கதவு திறக்கப்படுது. அவர் எத்தனை பாடல் பாடி அடைத்தார்? ஒரு பாடல். சதுரம் மறைதான் துதி செய்து வணங்கும், சதுரம் மறைதான்
துதி செய்து வணங்கும் 4 வேதங்களும் 4 மறைகளும் துதித்து பாடி வழிபாடு செய்வதற்கு சதுரம் மறைதான் துதி செய்து வணங்கும். அப்ப வேதங்கள் யாவும் தேவாரம் வேதசாரம் என்று சைவ பெரியார் சோபாத சுந்தரனார் சொல்லி வைத்திருக்கின்றார். இந்த தேவாரங்கள் யாவும் இருக்கு யஜுர் யாமம் என்று சொல்லப்படுகின்ற 4வது வேதம் தவிர்த்த 3 வேதங்களும் உள்ளடக்கமாக இருக்கின்றது. வேதம் ஓதி வெண்ணூல் பூண்டு, இங்கே சம்பந்தர் சொல்றார், வேதத்தை ஓதியவன் வெண்ணூலை பூண்டவன் வெள்ளையரை தேறியவன், பூதம் சூழ பொலிய வந்தவன், பூதங்கள் எல்லாம் சூழ அழகாக வந்தவன், புலியின் நுரி தோலை உடுத்தவன், புலியின் நுரி தோலார் நாதாயிரவும் பெண்ணாக அழைத்தாலும் நக்காயிரவும் ஆணாக பெண்ணாக அழைத்தாலும் நம்பாயின என்று நம்பி நின்றால் கிடைக்கும். பாதம் தொழுவார், அவருடைய பாதத்தை தொழுது திருப்படலத்தில் இருக்கின்ற இறைவனின் பாதத்தை தொழுதால் பாவம் தீர்ப்பார் பலனார் நகரார் என்று அந்த சம்பந்த குழந்தை அருளிய வரலாறு. 3 வயது குழந்தை ஞானம் பெற்று ஞானப்பால் உண்டு வைகாசி மூலத்திலே அங்கே அவர்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது 16 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கின்றார். சுந்தரமூர்த்தி நாயனார் 18 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கின்றார். அப்பர் பெருமான் 81 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கின்றார். மாணிக்கவாசகர் 32 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கின்றார். இங்கே அப்பர் சம்பந்தர் சமகாலத்திலே வாழ்ந்த வரலாறு நிறைய உண்டு. அங்கே பணிக்காசு பெற்று வாசி தீரவே காசு நல்கிவீர் மாதில் மிளலையீர் ஈசல் இல்லையே, அந்த பெற்ற படிக்காதிலே கூட குற்றம் இருந்தது. குற்றம் நீக்குவதற்கு அருளிய பாடல். நீங்கள் இந்த பாடல் இந்த தோத்திரங்களை எல்லாம் நாள்தோறும் ஓதி வந்தால் உங்களை அறியாது எல்லா செல்வங்களும் வந்து சேரும். சுந்தரர் அங்கே பித்தா பிறை சூடி, பிறையை சூடியவனே பித்தனே தன்னை பேசினவர் அல்ல, தொடங்குறார். எங்க பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா, அருளை ஆள்பவனே எத்தான் மறவாதே நினைக்கின்றேன், மனத்துணை வைத்தால் வெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள்துறை அத்தா உனக்கு ஆளாய் நீ அல்லேன் எனலாமே என்றார். சுந்தரமூர்த்தி நாயனாருடைய வரலாறு அரச பரம்பரையிலே வாழ்ந்த வரலாறு. நரசிங்கமுனி இவர்களுடைய வரலாறு வேறு, மூன்றாமவுடைய வரலாறு வேறு. அவர் சிவபிராமணர், இவர் வேளாளர், அவரும் சிவபிராமணர். ஆனால் அப்பரும் சம்பந்தரும் நிறைவாக ஒன்றாக இருந்தார்கள். சுந்தரமூர்த்தி நாயனாருடைய காலத்திலே அவருடைய வரலாறு தான் எல்லோருக்கும் அடிமையாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறார். தில்லைவாழ் அந்தனதம் அடியாக்கு மடியேன், தில்லைவாழ் அந்தனர் உயர்ந்தவர்கள் அந்த பரம்பரையிலே இருக்கின்ற நரசிங்க முறையிலே இருந்தாலும் தான் அடியவனுக்கு அடியவனாக வேண்டும். தில்லைவாழ் அந்தனதம் அடியாக்கு மடியேன், திருநீல கண்டத்து குயவனற்கு அடியேன், இல்லையே என்னாத இயற்பகைக்கு மடியேன், இளையாண்ட குடிமாறன் அடியாற்கு மடியேன், வெல்லுமா மிக வல்லம் எப்பொருளுக்கு அடியேன், விரிவழிசில் குன்றையார் விரமிண்ட கடியேன், அல்லிமென் முன்னையந்தார் அவன் நீமிக்கடியேன், ஆரூரில் அம்மானு காளே. அவர் உயர்ந்த குலம் அரச வம்சம் என்ன செய்கிறார்? அடியவராக வேண்டும் அருளுகின்றார். இவ்வாறு சுந்தரமூர்த்தி நாயனார் அங்கே நீள நினைந்தடியே என்ன செய்கிறார்? ஒரு கணங்கோடி நீள நினைந்தடியே உமன் இத்தலங்கை தொழுதேன், வாழன கண்மடவாள் அங்கே நெல்லு பெறுகிறார். குண்டை ஊட்சில நெல்லு பெற்றேன், அவள் வாடி வருந்தாமே குண்டை ஊட்சில நெல்லு பெற்றேன், ஆளியம் பெருமான காட்டி தரும். அந்த நெல்லை கொண்டு போறதுக்கு கூலியாளாக அங்கே மண் சுமக்கிறார் மாணிக்கவாதகருக்கு, இங்கே நெல்லு கொண்டு போறவருக்கு ஆள் இல்லை. ஆனா நெல்லு போய் சேர்ந்த வரலாறு. இவ்வாறெல்லாம் மீளா அடிமை உமக்கே ஆளா
வேற யாருக்கும் அடிமை அல்ல, மீளாத அடிமை. பிறரை வேண்டாதே, மூலாத்தி போல் உள்ளே கலந்து முகத்தான் முகவாடி, ஆளாயிருக்கும் அடியார் தங்கள் அல்லல் சொன்னாக்கா பாலாங்கிருப்பீர் திருவாரூர் வாழ்ந்து போகிறேன். இந்த திருமுறையிலே தேவாரங்கள் ஒளியுள்ளவை, என்றென்றும் அருள் உள்ளவை. ஒரு தேவாரத்தை யார் நாள்தோறும் எதென்றாலும் ஓதினார்களோ அவர்கள் உடம்பிலே திருவருள் சுரக்கும். திருமுறைகள் 12, குறைந்தது ஒரு தோத்திரமாவது. என் மாணிக்கவாசக சுவாமிகள் 8ஆம் திருமுறையை நோக்கினால் அவர் என்ன சொல்லுகிறார்? நாங்கள் ஒரு தவறங்கட்டே தொல்லை இரும்பிறவி சூடும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவானர் இழைக்கும் பாதவூர் எங்கோன் திருவாசகம் என்ன யார் அறிவியது? மாணிக்கவாசகர் இல்ல. இந்த வடலூர் வள்ளலார் இன்று வள்ளலாராக போற்றப்படுவதற்கு காரணமே திருவாசகம். இரும்பிறவி, இந்த பிறவி உங்களுக்கு எனக்கும் சரி, எல்லா உயிரினங்களுக்கும் சரி தொல்லை தரும் பிறவி. நல்லது தராது தொல்லை, போய் அங்க இரு பிறவி. சூழும் தலை நீக்கி, என்னை சூழ்ந்து வருகின்ற தலை கட்டு பாதம் எல்லாம் நீக்கி, அல்லது துன்பங்கள் அறுத்து ஆனந்தம். ஆனந்தப்பட்ட நாங்கள் காசங்கள் இருவர்களே நிறைந்த ஆனந்தம், அது பெரும் சக்தி. அல்லது அறுத்து பூமியில இருக்கின்ற துன்பங்கள் எல்லாம் அறுத்து கொட்டி ஆனந்தம் ஆக்கியது எல்லை அளவு கடந்தும் அருவான் அறியலிக்கும் வேற நினைக்க போகாது. சைவத்தோடையே மாதவூர் எங்கோன் திருவாதவூர் அடிகள் என்று சொல்லப்படுகின்ற மாபெரும் மன்னன் அந்த திருவாசகம் என்கின்ற தேனை பலரும் வள்ளலார் நன்றாக பருகி அவருக்கென நிச்சயிக்கப்பட்ட அந்த பெண்ணிடமும் கொடுத்து 2 பேரும் திருவாசகத்திலே ஊறிய வரலாறு தான் என்று சத்திய ஞான கோட்டங்களாக உலகளாவிய ரீதியிலே அவருடைய பெயர் துலங்குகின்றது. 2 பேருடைய மார்க்கமும் சன்மார்க்கம். அவர் அங்கே 7ஆம் நூற்றாண்டிலே மாணிக்கவாசக சுவாமிகள் தில்லை கூத்தனுடன் அந்த ரத்தின சபையிலே தில்லை நடராஜருக்கு பக்கத்திலே போய் நின்று அந்த நடராஜ சுரூபத்தோடு சேர்ந்து ஐக்கியமானார். அதான் சாரூப சாமியில சாரூப சாயுச்சியம். உயர்ந்த முத்தியது சிவசாயுச்சியம். 2.5 பாலுக்கு தண்ணியை விட்டு அப்படி இருக்கும், பான்மானித்தானே இருக்கும். அப்படி ஒரு நிலையை தருவது திருவாசகம். சாயுச்சிய முத்தியை அங்கேதான் மாணிக்க வாசகர் சிறப்பான முறையிலே நமச்சிவாய வாழ்க நாதந்தால் வாழ்க என்றார். அஞ்செழுத்து வாழ்க, அதற்கு தலைவரும் வாழ்க. கடைசியாக பல்லோரும் ஏற்ற பணிந்து எல்லோரும் ஏற்றி பணிந்தால் அவன் தாழை சென்றடையலாம். அதுதான் செய்தார் வடலூர் வள்ளலார். இந்த இடத்திலேதான் சம்பந்த பெருமானுக்கும் சுந்தரருக்கும் நாவுக்கரசருக்கும் மாணிக்கவாசக சுவாமிக்கும் இடையேயான தொடர்பாடல் நிறைய உண்டு. என்ன சொன்னார்? பால் நினைந்தோட்டும் தாயிலும் சாரம். ஒரு தாய்க்குத்தான் தன் குழந்தை கத்துகிற நேரத்திலையும் ஓடிடுவாள். என்ன பேர் இருந்தால் ஓடிடுவாள். பால் நினைந்தோட்டும் தாயிலும் சார பரிந்து நீர் பாவியேனுடைய. என்ன பாவி என்று சொல்ற? தன்னை உடம்ப பாவி செய்யக்கூடாது செய்த பாவி. ஊரினை உருக்கி இந்த ஊர் உருக வேண்டும், உள்ளொளி பெருக்கி உள்ளொளி பெருக வேண்டும். உலப்பிலா ஆனந்தமாய. அங்கே என்ன சொன்ன? தொல்லையிரும் சூழங்கள் நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம். இங்கே பாலும் பாலினைந்தூட்டுந்தாயினும் சார பரிந்து நீர் பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உலப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம் புறந்திருந்த என் செல்வமே சிவபெருமானே யாருனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்களும் தருவது நீயே. நான் தேனியது திருவாசகம். தேனியது திருவாசகம். இதை விட ஒரு ஒன்று இருக்குமா? பாடல் இருந்து உருகி சொன்னால் அது உள்ளம் உருகும், உடம்பு உருகும்.
உள்ள தெளிவு பெறும் முத்தினரை அறியாத மூர்க்கருடும் எவ்வீனை நிறைய பிரயோஜனம் இல்லை. இது பிரயோஜனம் இருக்குமா சொல்லுங்க. ஒரு திருமுறை, ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட முறை, தேவாரம், திருவாசகம், அதுதான் திருவிசைப்பா, திருப்பெல்லாம், பெரிய புராணம், இந்த 5 மோதித்தான் தேவாரம் வேதசாரம். எவ்வளவு நீங்கள் மந்திரம் சொன்னாலும் திருமுறையுடன் பூசை நிறைவு பெறுவதற்கு இந்த 5 தோத்திரங்களுமே முக்கியம். அப்ப இந்த திருமுறையை இந்த தேரடியிலே இருந்த செல்லப்பா சுவாமிகள் எவ்வாறு கைக்கொண்ட வரலாற்றை மறக்க முடியுமா? மறக்க முடியுமா? கைலியங்கிரியிலே போய் பெறப்பட்டது, எங்கள்கிட்ட இல்லை. போய் தவம் செய்தார்கள். திருமுறை 7 படிக்க வேண்டும் சொன்னார். ஒதிகமலைக்கு போங்கள், குருமுனி தருவான் விடை. கொடுத்தாரா இல்லையா? இன்றும் பண்டித பேருமநாயகம் சார், அன்புக்குரிய கிருஷ்ணமூர்த்தி ஐயா இந்த திருமுறை மன்றத்திலே இருந்து அவர்கள் செய்த பணி அளப்பரியது, அளப்பரியது. அந்த அகத்திய திருமுறை திரட்டை எவ்வளவோ அடித்து விநியோகம் செய்து அதை படிக்க வைத்த வரலாறு இன்று யார் உள்ளார்? ஒருவரும் இல்லை, இடமே இல்லை. இவ்வாறு எங்கள் சைவ சமயத்தை நாங்கள் யாருடன் கதைத்தா என்ன சொல்லிச்சா தானே வளரும். ஒரு கண்டுபிடிக்கு ஒரு மரத்துக்கு தனிதா வளருமா? வளருமா? இன்று சோழநாதையாவுடைய முயற்சி பெரும்பாலும் பெரியது. இந்த செல்லப்பா சுவாமிகளுடைய இந்த குரு பூசையை இங்கே செய்ததனால் என்ன பயன்பாடு உண்டு? அதாவது சொல்லுங்க, என்னதுக்காக செய்யணும்? குருவில்லா வித்தேவாள் குருவாசியின் மேல் அருளாசி இல்லை. எது வேணும்? குருவினுடைய ஆசீர்வாதம், குருவுடைய வித்தை. உங்களுக்கு தெரியும், ஜோகர் சுவாமிகள் செல்வக்கண்ணதி வாசலிலே கால் வைக்காம வந்தவரேன். ஏன் வைக்காம வந்தார்? அங்கே பார்க்கிற மண் சிறு துளி எல்லாம் சிவலிங்கமாக காட்சி கொடுத்தது. இவர் கொடுத்த ஞானம் அது. அப்ப இந்த இவருடைய குரு பூசையை யோகர் சுவாமி குரு பூசை அங்கே சுவதண்ட நிலையத்திலே அந்த ஆச்சிர மடத்திலே கோலம்புத்துறையிலே நடைபெறுகிறது. ஏதோ தன்னால் இயந்தது. இங்கே சோழநாதன் ஐயா கரண்டன் சுவாமி இருக்கிறது, அடிக்கடி வாருங்க. நானும் இங்க வாங்க குறைச்சிட்டேன், தூரத்தை குறைக்கிட்டாங்க. அந்த வகையில அந்த பேரை பாருங்க, சிவ குருநாதன். நாதன் என்றால் தலைவன், நாதன் என்றால் குரு. நாதன் யாருக்கு? சிவனே தலைவனாக குருவாக இருந்து நெறிப்படுத்துகின்ற அந்த அவருடைய ஆர்வம் என்று அவர் விட பேசாம இருக்கலாம், முன்னேறி சாப்பாடு கொடுக்கல இருக்கலாம், மருந்து குடிக்கலாம், பிரச்சனை முடிஞ்சது. இங்கே இதை நடத்த வேண்டும், ஒழுங்குபடுத்த வேண்டும் என்பது உண்மையில் அதான் எழுகிறது. என்ன எழுகிறது? ஒரு பொல்லாப்பும் இல்லை, ஒன்றுமில்லை, ஒரு துன்பமும் இல்லை, துன்பமோ முடிந்த காரியம். அதான் இது. இவருக்கு தெரியாது. இவற்ற தொழில் வளங்கள் இருக்கிற காலத்துல இப்படி யோசித்தாரோட இல்லை, யோசிச்சிருக்கவே மாட்டார். எப்பவோ முடிந்த காரியம் இப்படி கொண்டு வந்து நிறுத்தி வச்சுக்கிறார். இப்படி நான் இருக்கிற 10 பேரும் இந்த நேரம் இதை சந்திக்க உள்ள நியதி அன்னைக்கு அவமா இல்லையா? அப்ப இதை நடந்தது நாங்களே வைச்சோமோ? அதைத்தான் அவர் சொன்னார். இலவா சொல்றேன், எப்பவோ முடிந்த காரியம், ஒரு பொல்லாப்பும் இல்லை, ஒரு பொல்லாப்பும் இல்லை. ஆனால் நாங்கள் கொண்டா பாக்கி கொள்வோம். ஓமல்லி பிள்ளை செய்தாலும் குற்றமா தெரியும், மனைவி செய்தாலும் குற்றமா தெரியும், அம்மா செய்தாலும் ஆறு குற்றத்தை உருவாக்குறது மனம்தான். மன்னனும் மாசர கற்றோடும் என்ன இருக்கணும்? மன்னனும் மாசர குற்றம் இல்லாம கற்க வேண்டும். சீர்தூக்கின் எது வேணும்? சீர்தூக்கி. மன்னனும் மாசர கற்றோடும் சீர்தூக்கின். சீர்தூக்கி பார்க்காம குற்றம் சொல்லி வேற என்ன இருக்குன்னு பார்க்க வேண்டும். திட்டமிட்டு பிழை செய்பவனை எங்களால் அறிய முடியும். திட்டமிட்டு ஒழிக்கிறான். மன்னனின் கற்றோன் சிறப்படியன். மன்னன் யாருக்கு சிறப்படியன்? மன்னனுக்கு இந்த நாட்டில் மதிப்பு. அங்கால போய் அவனோட உயர்ந்த ஒரு விஞ்ஞானி இருந்தால் இவர் கீழவர். மன்னனுக்கு தண்டேசம் எல்லாம் சிறப்பில்லை. மன்னனுக்கு தண்டேசம், மற்றவருக்கு சென்றிடம் எல்லாம் சிறப்பு. இவ்வகையெல்லாம் எங்களுடைய வழிகாட்டல்கள் எங்கும் இல்லை. அது மட்டுமல்ல, நாம் அறியோ அறிஞ்சாலே பஞ்ச ஊடணும். நாங்க அறிஞ்சிருந்தால் பிறக்கைகளே அறிஞ்சார். சம்பந்தருக்கு 3 வயல கிடைச்சிட்டு அறிஞ்சிட்டார், போயிட்டார்.
நடையில போனார், முத்துப்பட்டக்க கொடுத்தார், கையில தாளம் போட்டார், கொண்டாளத்தை கொடுத்தார், வெயில்ல போனார், முத்துக்குடியே கொடுத்தார். அப்ப நாம் அறியோம். அடுத்தது முழுதும் உண்மை. இந்த நாளும் வேதங்களினுடைய மகா வாக்கியங்களில் அந்த எழுத்து வடிவங்களின் தமிழ் வடிவம்தான் இங்கே தரப்பட்டிருக்கிறது. நேரடி சித்தர் என்றால் அப்படி சொல். சித்தண்டா என்ன? உலகத்திலே சித்துள்ளவன் யார்? ஒருவன் தான், அவன் தான் சிவன். நாங்கள் எல்லாம் அசித்து பொருட்கள். சித்து அசித்து என்று உலகத்தில் இரண்டாம் பிரிக்கிறார். சித்துடையவன் சிவன் ஒருவனேதான். நாங்கள் எல்லாம் அறிவூட்ட பெற்ற அறிவாளிகள் என்று சொல்றார்கள். நாங்கள் அறிவற்ற மனிதர்கள். நான் அப்படித்தான் பார்க்கிறோம். வாஞ்சா வருதப்பா, நாங்க மனிதனை விட்டாலும் அதை விட கேவலமா. அது இயற்கையாகவே அறிவுடையது. நாங்கள் எல்லாம் பாசம் வீட்டை போன மத்தியானம் அதே கொண்டு போயிருக்கு. வீட்டை பசு வந்தால் 10 12 எல்லாரும் முடிக்க முடியும். நான் பெய்யணும்னா பெய்ய நிற்க முடியாது. இவருக்கு வெளியில பெய்ய நிற்கிறாரு. அப்ப இது எல்லாம் எங்க இருக்குது? எங்க இருக்கு? அங்க பராபர கண்ணியதை சொல்றார். தாய்மானவர் என்ன சொல்றார்? எப்படி சொல்றார்? மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் தொடங்கினோர் வார்த்தை சொல்ல சத்குருவம் வாய்க்கும் பராபரமே. இதெல்லாம் எங்கெல்லாம் போய் வரலாம். இங்கே திருமுறைகளிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது மாணிக்க வாசகத்தை பார்த்தோம். இனி கற்றவர் விளங்கும் கற்பக கனியே விளங்குனா கற்பக கனியே கரையிலா கருணை மா கடலை, பெரிய கடல், மற்றவர் அறியா மாணிக்க மலையை மதிப்பவர் மணி விளக்கை செற்றவர் புறங்கள் செற்றவம் சிவன் திருவேளை வேளையில் வீட்டிருந்த கொற்றவன் தன்னை கண்டை கண்டுள்ள குளிர என் கண் குளிர்ந்தனவே. நான் கண்கள் கிடைக்கிறேன். என் கண் குளிர்ந்தனவே. திருவிசைப்பாவில எப்படி சொன்னார்? திருப்பல்லாண்டு மண்ணுகதில்லை வருகதில்லை, மண்ணுகட வருகதில்லைக்கு மண்ணுகதில்லை வளர்க நம் பக்தர்கள், தன்னுடைய அடியவர்கள் தொண்டர்கள் எல்லாம் வளர வேண்டும். என்ன சொல்ற? மஞ்சகர் போயகல கொஞ்சம் முன்னமா சொல்ல, என்னப்படி உன்னப்படி என்னவிடு உன்னவிடு, இது எல்லாத்தையும் இருக்கு. அதை விட்டுட்டு வா. வஞ்சகர் போயகல அதை விட்டுட்டு அங்க வரலாம். பொன்னின் தேய் மண்டபத்துள்ளே புகுந்து அதை விட்டுட்டு வா. கொண்டு வந்தா திருப்பி அப்படிதான் போவார். அதை கொண்டு வந்தால் அப்படிதான் போறார். சொல்லாம சொல்லி வைத்தார். மன்னுக வருக வருகதில்லைக்கு வருக மஞ்சகர் போயகல பொன்னின் தேய் மண்டபத்துள்ளே புகுந்து உபனியெல்லாம் இந்த பூரா முழுக்க விளங்க விட்டுட்டு வந்தா விளங்க வாழ்வாய். விளையாட்டுக்கே மாட்டார். அண்ணனே மனவாதனோட உமையோ முக்கர் முடிந்து பின்னை பிறவி அறக்க. எது வேண்டும்? என்ன இருக்க போறோம்? பிள்ளாய் பொண்ணாய் குடுவாம் இந்த பிறகு வேண்டுமா? ஆராதனை பிறகு போற நினைக்கிறார்கள். நான் ஜனாதிபதியா வரணும், நான் கோடி நினைக்கிறார்கள். அப்படி நினைச்சா பிறகுதான் போடும். அதானே அப்பன் பெருமாண்ட வரலாறு. அதான் நினைச்சார் வந்தார். மாணிக்க வந்தார். அப்படித்தான். அப்ப நாங்கள் எம்மாத்திரம் இவையெல்லாவற்றையும் கடந்து எங்க போகணும்? நாங்கள் பின்னை பிறவியருக்கு நலிந்த வித்தற்கு பல்லாண்டு வித்தர். அங்கே அவரையும் சொல்லுங்க. சுந்தரன் சொல்றதை இங்க சொல்றேன். பித்தருக்கு பல்லாண்டு நான் பாடுகிறேன். பல்லாண்டு அறுவையிலே நீங்கள் பாருங்க. உள்ளுக்கு பெரிய புராணத்திலே என்ன சொன்னார்? அவர் அணியத்து கொடுத்தார். உலகெல்லாம் 9 10 திருமூலர் என்ன சொன்னார்? எங்களுடைய எல்லாம் எடுத்தோன்னே இருக்கு. நானும் நீயும் நாங்க அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார். அன்பே சிவமாவது ஆறு மறைகிறார். அன்பே சிவமாவது ஆறு மறைந்தவள் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. திருமூலர் 10ஆம் திருமுறை. அப்ப என்ன? அன்பும் சிவம் இரண்டென்பர் அறிவிலார். அன்பு வரை சிவம் வரை அல்ல. அன்பும் சிவம் ஒன்று. உலகத்தை சமயங்கள் எல்லாவற்றையும். அதான் திருமூலர் என்ன சொன்னார்? இது ஒரு சிவபூமி. அன்பே சிவம் அவருடைய மகாவாக்கெல்லாம் சைவ சமயத்தில் தார மந்திரம் அன்பே சிவம். நாங்க சொல்றோமா? ஒரு வணக்கம் துணக்கம் சொல்லி போறோம். 40 கிரவந்தங்களிலே என்ன சொல்லி வைத்திருக்கிறார்? விநாயகனே வெம்பினியே வேலரைக்க வல்லான், விநாயகனே வெட்கதனை விற்பான்,
விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதரமான் தன்மையினால் கண்ணில் பணிமின்களிந்து 40 கிரகங்கள் வருது. அது மட்டுமில்ல 12ஆம் திருமுறையிலேதான் 63 நாயன்மார்கள் 9 தொகையடியார்கள் வரலாற்றை அந்த சேக்கிழார் அவர்கள் சிறப்பாக பெரிய புராணம் என்று பெயர் வைத்துள்ளார். ஏன் அவ்வளவு வரலாறை கூறுவது? கந்தனுக்கு கந்த புராணம், பிள்ளையாருக்கு பிள்ளையார் புராணம், சிவனுக்கு சிவபுராணம். இங்கே இவ்வளவையும் சேர்த்து வைக்கிறார். இவ்வாறு இந்த திருமுறைகள் இவருடைய சைவ சமயத்திலே எழுந்தமானமாக இல்ல. இப்ப எல்லாம் கோயிலுக்கு போனோம் என்றால் இங்க வந்தோம்னா ஐயா தீபம் காட்டி கணிக்கணும், இல்ல என்ன கண்டறிஞ்சு அதை பூஜை பண்ணி கணிக்கல அப்படின்னு சொல்லி போட்டு அதை சுத்தி ஒரு விளம்பார வேகம் அசுர வேகம். அதே மாதிரி தான் அசுர குணம் ஓடிக்கொள்ளும். கோயிலுக்கு வந்தாங்க என்று நேரா கூப்பிட்டு இங்க அசுர வேகமா வேலை செய்யணும். ஓமா இல்லையா? பிறந்தோம், இருந்தோம், வாழ்ந்தோம், செல்வம் இருக்கக்கூடாது. பிறந்தோம், என்ன செய்தோம்? அராசுரம் ஒரு அடையாளம் சொல்லும். அதுக்குத்தான் இந்த ஆலயங்களை அமைப்பது, அங்காங்கு செய்வது. யாரோ நாங்கள் செய்து விட்டது போராச்சு மனசுக்கு எண்ணெய் வச்சு கும்பிட்டாலும் ஆலயம் தான். அது கும்பிட கும்பிட வளர்ந்து போகாது. அப்படித்தான் பல்கி பெருகிறது. அதே போன்று இந்த 12 திருமுறைகளையும் இயன்றவரை நீங்கள் எங்கேயாவது புத்தகம் எடுக்க சரியான கஷ்டம்தான். கொஞ்சம் பார்த்துக்கிட்டே இல்லை. அன்னைக்கு ஒரு 10 புத்தகம் அடைஞ்சுன்னா 320 போட்டோ காப்பி அடிச்சு பயன் பண்ணி தந்தாங்க. நிஷாலுக்கு ஒரு புத்தகத்தை எடுத்து அடிச்சு பண்டைய பெருமையான அந்த புத்தகம் நடந்தது. அதுக்கு புத்தகம் அடிச்சு எடுத்தது. இந்தியன் புத்தகம் வந்தது பொருளோட, அது கொஞ்சம் விலை கூட. அது இப்ப இல்லை, லட்சமும் இல்லை. எடுத்தீர்கள் இயன்ற வரையும் வாரத்தில் ஒரு நாள் நேரமுள்ள நேரம் வீட்டிலிருந்து படிக்கிறதும் சிறப்பு. ஆனால் வீட்டில நாங்கள் பால் கலந்து குடிக்கிறோம், என்ன நெய்யும் சாப்பிடுறோம். அது போலதான் ஆலயம் வீட்டில வந்து கும்பிட்டால் பால் குடிக்கிறது போல, ஆலயத்துல வந்து கும்பிட்டால் நெய் சாப்பிடுறது போல. நெய்யோ பால சுவையோட, எது சுவையோட நெய். அப்ப இந்த இடத்துல வந்து இந்த வேணும்னா நான் அடுத்த முறைக்கு ஒரு 5-6 புத்தகம் 5 புத்தகம் நாங்கள் படிக்க கொடுத்துறேன். அது வந்து திருப்பி 3 5 கிடைக்க தீக்கிறேன். அது விடிய ஒரு மனத்தியாலும் மிச்சம் மிச்சம் ஒரு மனத்தியால படிச்சு முடிச்சிருக்கான். சரியோ? ஆறாவது படிக்க தெரியாண்டு நினைக்காங்க. அந்த இடத்துல நான் கொண்டே கூட அப்படிதான் செய்யலாம். வாசிக்கணும், நான் கொண்டே வீட்டை வச்சு படிச்சுட்டு கொண்டு வாங்க. 2 கிழமையில எல்லாம் கிளியர். வாசிக்காத பள்ளிக்கூடம் போகாத சொல்லி இப்ப வாசிக்கு. அதை ஐயோ நான் ஞாபகப்படுத்துங்க. அதோட மணி நேரம் பார்க்கணும், நடந்து கொள்வோம். இப்ப இந்த வகையில இந்த திருமுறைகள் சித்தர்களோட நிறைய தொடர்பட்டது. அருள்வார் அருள்வார் அருள் தெரியும் என்ன சொன்ன? அருள்வார் அருள்வார் அருள் தெரியும். அருள் சும்மா குடிக்கிற வேலை இல்லை, நடந்ததை சிந்திக்க வேணும். இன்றைக்கு ஏதோ இப்படிலாம் பேச வேண்டும் என்று எழுதப்பட்ட அருள் தான் என்னைக்கு பேச வச்சிருக்கு. நான் இப்ப எங்கேயோ ஓடிக்கின்ற பெண் பொழுது உண்மைதான். ஐயா சொல்லாடைக்கு இன்றைக்கும் வேலை இல்லை, ஓடிடுவேன். அது வெளிக்கிற நேரம் 6 நாள் எடுத்து போகணும். முக்கியமா என்னை ஆசிரியர் சொல்லிட்டு வந்ததை பற்றி இன்னைக்கு அந்த திணைக்களம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல மாகாணசபையிலிருந்து விலைகள் வந்தார்கள். எல்லாரும் ஒருத்தர் என்ன தொடர்பில்லாதாக்கள் எடுத்து அவங்கள பார்த்தனா கலைச்சினாங்க. இப்படி நடந்தது மிக சிறப்பா இருந்தது. அப்ப நான் என்கிட்ட ஒன்றும் இல்லை, நானும் உங்களை விட ஒரு உழைக்காது தான். நீங்கெல்லாம் பெரிய பெரிய கல்வித்தரத்தில் உள்ளாங்க, நாங்கள் சாதாரணமானாக்கள். ஆனால் இல்லை ஐயா எங்களால் முடியாது. நாங்கள் யோசிச்சு பார்த்துறாங்க எல்லாரும் சேர்ந்து அறிவியலை சொல்லிட்டு வந்தாங்க. அந்த கதை பெறணும். அப்ப ஆரையா கொடுத்தது? அவன் தான் கொடுத்தது, இவரோடும் இல்லை. உண்மையா அவன் தான் கொடுத்தது. ஒரு முறை நான் படிக்கிற காலத்துல காலேஜ் படிக்கல, சைக்கிள்லாம் இங்க வரும், பஸ்ல வர்றது சைக்கிள் வரும். நாங்கள் கூடுதலான அந்த பழைய கோயில் வெள்ள தூண் இருந்தது. இப்ப இருக்கிற அந்த வாசல் இந்த கடையில சைக்கிள் கடையில விடலாம், அதையே படுத்துறது. படுத்துட்டு இந்த 60 மணி பணம் அதுல போய் தோஞ்சிட்டு 4 மணி சூட்டை பார்த்துட்டு அந்த காலேஜ் போயிடுறது. அப்ப இத்தனையில ஒரு 14-15 ஓயில் எடுக்கிற காலம் கிடந்த பலாவலம் தான் ஐயா கூப்பிடுறது. ஒரு நான் ஏல் எடுக்கிறதுக்கு முன்பின்னான காலத்துல ஒரு ஆள் அப்படி இருந்தவர் கந்தசாமி சாமி பஜனை செய்வார். அவற்றை உயரம் இந்த அளவு தான். முருகதாசன் டாக்டர் ஆனந்தர், அவற்றை உயரம் கொஞ்சம் முருகன். அவர் பொல்லில மயில் போட்டிருப்பார். அவர் வெள்ளாங்குளத்துலாம் வேலை செய்வார். சுண்ணாம பக்கத்துல ஆள் பஜனை செய்யணும். நான் எல்லா பாடுவேன். நான் பின்னே பார்த்துட்டு போவேன். அந்த கைத்தாளம் கொஞ்சம் மாதிரி கொண்டு தான் படிக்கிறேன். நல்லா படிக்கிறாங்க.
ஒரு நாளை கூட்டிட்டு வந்துட ஊருக்கிட்ட நான் ஜோதிச்சோட பின்னால போறேன். இப்படி முன்மாதனால வந்து அப்படி பழமையானவரால் வந்து பிள்ளையாருக்கு நேரம் சாமி வந்துட்டு பின்னால பாடிக்கிட்டு போகணும். நல்ல சனம். நான் பின்னுக்கு தான் நினைச்சு யோசிக்க முன்ன போகிறேன். இப்படியா இருந்தா சாமி ஓடி இருந்து நெஞ்சில் ஒரு அடிச்சு நீனை கிடத்த வர வேண்டாங்க. நான் நெஞ்சவரனோட நாளை கிழக்க வர போறாராக நானும் எல்லாம் முடிஞ்சு அவர்கிட்ட படிக்கிற ஒரு ரவுண்டிங்க போய் எல்லாம் போனா அப்புறம் நாங்கள் அப்ப நீ எப்போ வாருங்கள் ஆடவனை வச்சு என்ன வாருன்னா நீங்கள அது அவன் சொன்னாலும் இங்க வர போறானாக்கு நீ அவனை கேட்டுக்கொள்ளா தான் போட்டு என்ன ஒரு கனகாலம் தேடுனா கிடைக்கல. பிறகு இடம்பெறவெல்லாம் முடிஞ்சு பேருந்து நான் பாருங்க அவர் தேடுறான் மேலே. அப்ப இந்த ஐயா சொன்னார் அவர் மகள் போயிட்ட பண்டாரகுளத்தில் படுத்திருக்கார். வேற 7 ஆள் படைக்கிறேன் அங்கே போய் பார்த்து அவர் கடைசி காலம் போக மாட்டேன் செய்ய வேண்டியதை இயன்றதை செய்து ஒரு புத்தகம் உண்டு அவருக்கு நம்பிக்கையா இருக்கு புத்தகம் எடுத்து வெளியீடு செய்வது. அப்படி அவன் நெஞ்சா கொடுப்பான். எங்கள்னால எல்லாம் இருக்கு. எங்களை எங்கனால அவன் முன்மணியை வெட்டி தனக்கிட்ட கொண்டுடணுமே. நாங்க பிறவன்கிட்ட இன்னொருத்தன் கூப்பிட்டா நாங்க வர்றீங்க அதே மாதிரி தானே விட்டவன். அப்படி இன்னைக்கு என்ன இப்படி இப்படி கொஞ்சம் கலைக்கிறதுக்கு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்த அன்புக்குரிய வணக்கத்துக்குரிய நிறைந்த ஈழத்துல சிதம்பரம் என்று சொன்னால் கோயில் என்றால் சிதம்பரம் தான். துறணும் கோயில் இல்லை. கோயில் என்றால் என்னென்ன வினாக்கு விட சிதம்பரம். சிதம்பரம் என்ற வேறு இலங்கையில் இருக்கின்றால் ஈழத்துல அது காரணர் தான். அது உண்மையிலே சிவபூமிக்கு தலை அதுதான். நான் எங்கே வந்தா சொல்றேன் சிவபூமியின் தலை காரணர். மற்ற அங்கங்கள் தான் இந்தியாவில் எல்லாம் இருக்கு. இப்ப தலை வேலையா தான் மற்ற எல்லாம் வேலை இல்லாடி எங்கேயும் போயிருப்பேன். இப்ப ஐயா அவர்கள் அந்த மண்ணின் பற்று அவரை நிமித்தின பற்று சிரமப்புதான். நான் என்ன செய்கிற பிள்ளைக்கு 3000 பிள்ளைகளை பரிசு கொடுக்கணும் சான்றிதழ் அடிக்கணும் என்ன செய்யணும் தலை சுத்துது கொஞ்ச நாள். அப்ப சேர எதிர்பார்க்க அவனுக்கு சத்தியாஞ்சல் அவரை கேளுங்க ஐயா நாங்க ஆச்சோம். உண்மையா அந்த பிள்ளைங்க சிறப்பா பரிசு வந்த எல்லாருக்கும் நல்ல சந்தோஷம். அப்படி அவைக்கு அந்த மண் பற்று ஊற்றி இருக்கும். அது மண் வாசனை என்று சொல்லுவாங்கல்லானே. அதுகள் உருப்படுத்தோண்டே இருக்கும். அந்த வயல ஐயா அவர்களுக்கு இங்கே இருக்கின்ற சித்தர்களுடைய சித்தை பெறுவதற்கு வந்திருக்கின்ற அடியார்களுக்கும் எல்லாம் வல்ல நல்ல கந்தன் சகல அதாவது எல்லா வினையையும் பேரவத்து நல்வினையை தர தேரடி சித்தரன் திருவர் கிடைக்க என்னுடைய ஆசைகளையும் இந்த நாவிலே இருந்து நர்த்தனமாடிய செல்லப்பா சுவாமிகள் அவருடைய முன்னிய கடை சுவாமிகள் சந்ததி சுவாமிகள் எல்லோருடைய திருவர்களும் உங்களுக்கு கிடைக்கவும் பிரார்த்தித்து அமைகிறேன். அன்பே சிவம் அறிவே தெய்வம் அதுவே எங்கள் ஒவ்வொருவருடைய உயிர் மூச்சாகட்டும். செல்லப்பா சுவாமிகளது மாதாந்த குருபூச தினத்திலே இன்று பன்னிரு திருமணனுடைய பெருமையை ஐயா அவர்கள் ஒவ்வொன்றாக எடுத்துக் கூறினார். அதாவது ஒவ்வொரு திருமுறையின் பன்னிரு திருமணியின் சிறப்பை ஒழுங்கான முறையிலே அமைவாக எல்லோருக்கும் புரியக்கூடிய வகையிலே விளங்கக்கூடிய வகையிலே விளக்கமாக சொல்லியிருந்தார். அது நாங்கள் செய்த தவப்பயன் என்றுதான் சொல்ல வேண்டும். அதுதான் இந்த திருமுறை என்ற பெருமையை கேட்க முடிந்தது. பன்னீர் திருமுறை ஐயா சொன்னது போல வீட்டிலே இருந்தாலே ஒரு சிறப்பு. அதை சாமியறையிலே வைத்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் பூ வைத்துக் கொண்டு வந்தாலே அது கோடிலிங்க பிரதிஷ்டைக்கு சமம் என்று சொல்லப்படுகின்றது. ஆலயங்களிலே ஒரு இடத்திலே பரிவாரங்களிலே ஒரு கோயில் அமைத்து சிறு கோயில் அமைத்து அதற்கு ஒவ்வொரு நாளும் தீபாராதனத்திலே பூ வைத்து வந்தாலே கோடிலிங்க பிரதிஷ்டை என்று சொல்லப்படுகின்றது. அவ்வாறு இந்த திருமுறையின் சிறப்பு அதனுடைய பெருமை ஐயா அவர்கள் அழகாக சொல்லியிருந்தார். காரணரை பற்றி சொல்லும் பொழுது அது கோயில்தான். யோகர் சுவாமிகள் காரணருக்கு வந்தது 1925ஆம் ஆண்டு. அங்கு வந்த பொழுது அவர் கோயில் குருக்களை முதலிலே ஆட்கொண்டு எங்கே ஆட்கொண்டவர் நொச்சேந்த அரியாலை நொச்சேந்தாடு புள்ளியா கோயிலிலே ஆட்கொண்டவர். அவர் மகோத்சவமாக வந்த பொழுது சௌரணவர் குருக்களையா அவர்கள் அங்கு கொடியேற்றம் நடந்து கொண்டிருந்த பொழுது யோகர் சுவாமி கோயில் முன்னலில் நின்றார். கொடியேற்றம் கிரிகள் எல்லாம் நிறைவேற்றி
சுவாமி வெளிக்கிடந்த வீதி உலா வெளிக்கிடந்த வேளையிலே ஆரோ ஒரு அன்பர் யோர் சுவாமி இருக்கிறதை அவர் பிரசன்னமாயிருப்பதை அவருக்கு சொல்லி இருந்தார். அவர் உடனே சுவாமி அவர்களுக்கு தமது விபூதி பையில் இருக்கிற விபூதியை எடுத்து சுவாமிக்கு கொடுத்திருக்கின்றார். அவர் முதலிலே ஒரு பிராமண குருக்களிடம் விபூதி வாங்கியதென்றால் சரவணம குருக்கள் எடுத்தான் என்று முதியோடு சொல்வார். அவருடனே சுவாமி சொன்னாராம், நீர் உம்மை மறந்த நிலையில் இருந்து கொடியேற்றி இருக்கிறீர். அதுதான் சுவாமி சொன்ன வாக்கு. ஒரு குருக்களவர்கள் கொடியேற்றும் பொழுது தன்னை மறந்த நிலையில் இருந்துதான் கொடியேற்றுவார். அதனைத்தான் யோர் சுவாமி கூறியிருந்தார். அந்த தொடர்பு சுவாமி அவரது இல்லத்துக்கு அடிக்கடி வந்து போக ஒரு பலன் கிடைக்கும். அது அவர் வரும்பொழுது கார்னருக்கு வரும்பொழுது அங்குதான் செல்வார். அப்படி ஒரு நாள் வந்து தங்கி அவர் வழியனுப்ப வரும்பொழுது இடத்து செம்பரம் தலைவிரித்தென்று கொண்டான இடைப்பமன முன்னலிலே சவணம குருக்களம் வைத்தீஸ்வரர் குருக்களுக்கு அப்பா வயது 9. அவரும் சுவாமியமாக யுவர் சுவாமியமாக வந்து கொண்டிருந்த பொழுது அந்த கோயிலுடைய ஆதினத்தா அந்த முண்டலில் இருந்த வீட்டிலே இருந்திருக்கிறார். அது களஞ்சிய வீடு என்று சொல்லப்படுகின்ற வீட்டிலே இருந்திருக்கிறார். அவரவரை கண்டவுடன் இடையே இங்கே வாடா, இது கோயிலடா, உள்ளுக்கு ஒரு பூச்சி இருக்கிறது, கூத்து கொட்டையை ஆக்கி போடாதே. அவர் ஆதிநகர்த்தாவுக்கு நிர்வாய் மன்னன் இருக்கிறார். கோயிலையும் கோயில் என்று சொல்லி இருக்கின்றார். கோயில் என்றா ஐயா சொன்னது போல அது சிதம்பரம் தான். அது ஈழத்து செம்பரமாக இன்றைக்கும் அனுபாலித்துக் கொண்டிருக்கின்றது. இறைவன் தோன்றிய இடம், இறைவன் காட்டிய இடம், இறைவனுக்காக அர்ப்பணித்து வாழ்ந்த ஞானி வாழ்ந்த இடம், மூன்றும் சங்கமாகிய இடம்தான் திண்ணபுரம். அந்த திண்ணபுரத்திலே கோயில் கொண்டு எழுந்தருளி அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்ற சுந்தரேஸ்வரர் பெருமானுடைய கோயிலுடைய மகிமையை சிறப்பை யார் அறிவார்? இங்கு வந்திருக்கின்றவருடைய திருநாவுக்கரசுடைய தந்தையார் அங்கு ஞானசம்பந்த பரமாச்சாரியார சாமி பட்டம் பெற்று ஒரு ஞானியாக இருந்தவர். அவர் இல்லாத பொழுதுதான் அவருடைய சிறப்பையும் அருமையும் தெரியும். அவர் போய் சோங்கோலை பற்றி எத்தனையோ சில நோட்டீஸ்கள் எழுதியிருந்தார். அந்த அவனுடைய துணிவு, ஆற்றல், பேசுகிற வன்மை, பிடியென்ற கண்டால் அதை சுட்டி காட்டுற இதயமெல்லாம் அவரிடம் இருந்தது. அவர் இருக்கும் பொழுது அவருடைய சிறப்பு தெரியாது, இல்லாத பொழுதுதான் அந்த சிறப்பு தெரியும். அந்த அவருடைய புத்தகமான இந்த இடத்தில் வந்திருப்பதும் அது ஒரு சிறப்பு என்று நாங்கள் சொல்ல வேண்டும். என்று இந்த குருபூச தினத்திலே இவ்வாறு இந்த திருமுறைகளை பெருமையை பற்றி அறிவதும் நாங்கள் சமீப சொற்பொழிவுகளா செய்விப்பதும் நல்ல சிவப்பொழிவு உண்டு வேண்டும் என்று சொல்லுவார்கள். ஆலயங்களிலே நாவலர் செய்து வந்தது அதுதான். சமய பிரதாரங்களை ஒழுங்கு பண்ணி சமய பிரதங்களை செய்து வந்தார். நாவலுடைய வழிந்து நாம் அதை செய்ய வேண்டும். அதுக்கு எல்லாம் வல்ல நல்லூர் கந்தப்பெருமான் திருவருள் புரிய வேண்டும் என்றும் செல்லப்பா சுவாமியினுடைய குருவருள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து எல்லோருக்கும் அவருடைய ஆசீர்வாதமும் அருளும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து அமைகின்றேன். வணக்கம். ஏகந்தனே கண்ணனி மனடி வாழ்க, வேதங்கள் தாண்ட வேந்தனடி பெருமருளாலே அவன்தான் வணங்கி சிந்தை மல சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் நோய உரைப்பெஞ்சான் கண்ணுதலான் தங்கருணை கண்காட்ட வந்தெய்தி என்று கேட்டார் கடலரஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மரமாகி
பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யாஞானே இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அவதிக்கும் நல்லருகே புறந்தோள் போத்தெங்கும் புழுவனுக்கு மூடி மலஞ்சோர் ஒன்பதே வாயுதி மலர்ந்த மலச்சுடரே தேதனே தேனானே தில்லையில் கூத்தனே என்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அற்பாய் ஒன்று சொல்லற்கையானை சொல்லி திருவழிக்கு சொல்லிய வாட்டின் பொருள் வந்து சொல்லுவாயிரம் பிறவை நூலும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் வாக்கியனே எல்லை வருவானர் அளிக்கும் வாழூரென்போன் திருவாசலும் அப்பனுக்கும் அம்மைக்கும் மங்களம் மத்துவித வஸ்துவுக்கு மங்களம் குருநாதனுக்கு மங்களம் புத்தமத்தருக்கு மங்களம் முப்பொழுந்தொழும் திருச்சிற்றம்பலம். வாழ்க அந்தணர் வானவர் ராமன் நாமமே சூழ்க வலியரும் திருச்சிற்றம்பலம். மகா செய்த புலபெற்ற பேமன்னியாரோ மகனல்லர் ரியாவின் பண்பெற்ற தந்தான் மகாதேவ செந்தூரில் வாழ் தந்த விழி மன்னிக்க யான் செய்த பொன்னை குணாகி